உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். புறவாச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் வைத்த சேரி. இவர் இங்க கந்த சுவாமியா நமக்காக காட்சி அளிக்கிறாரு. எப்பவுமே இந்த முருகப்பெருமானுடைய தலத்தை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய சில்ப முனிவர் அப்படின்னு இருக்காரு. ஒரு அற்புதமா சிலை செய்வாரு. அவர் செய்த முதல் சிலை தான் இது. இந்த சிலையை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாவே அவர் கட்டவரில் எடுத்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. ஒட்டுமொத்த முருகருடைய சிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயிலுடைய 2 கால்கள் மட்டும்தான் தாங்குது. அவ்வளோ அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம முருகருடைய கையில வந்து பாத்தீங்கன்னா ரேகைகள் அழகா தெரிகிறது இருக்கும். அதாவது ஒரு கட்டவரில் எடுத்துட்டா மிச்சம் 4 விரல் 4 நாள் 8 விரல் தானே. இந்த 8 விரலால அந்த முருகப்பெருமானை செஞ்சதுனால இதுக்கு 8 குடி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. நமக்கு இங்க இருந்து அஷ்டலட்சுமிகள் சொல்றோம்ல, அது வாசம் செய்யற இடமா. இதுக்குள்ள நம்ம வந்துட்டு போயிட்டாலே சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. யாராவது பாரின் போகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டோம்னா பாரின் பரப்போம். வெளிநாடு பயணம் நினைக்கிறவங்க வரலாம். ஏன்னா மூன்றாவதா தரிசிக்கக்கூடிய முருகன் கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறவாச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் வைத்த சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் இங்க கந்த சுவாமியா நமக்காக காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவிலுடைய தல புராணம் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத சில விஷயங்களா தான் நமக்கு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கைடு வந்து நம்ம கூட வந்திருந்தாங்க இல்லையா, டிராவலர்ஸ், அவங்கள்ட்ட கந்தசாமியா வீற்றிருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு என்ன தல வரலாறு அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம கோவில் எப்படி இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னாலே மிகவும் ரொம்ப சிதிலமடைந்து ஒரு பழமையான ஒரு கோவிலா வந்து நமக்கு காட்சி கொடுக்குது. நிறைய கோவில்கள் வந்து போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் முன்னாடி வண்டி நிப்பாட்டுறதுக்கோ இல்ல பைக் நிப்பாட்டுறதுக்கோ பார்க்கிங்கோ. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன சந்து தான். சின்ன சந்துக்குள்ள இங்க வந்து ஒரு முருகன் கோவில் இருக்கு. ஸோ இந்த தலத்திற்கும் ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்ற தல வரலாறு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து மேடம் ஒரு அரசர் இருக்கிறாரு, சொன்னாலே முத்தரசு அரசர், அந்த சோழ மன்னன் இருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெள்ளம் மழை அதுக்காக மக்களை பாதுகாக்க வேண்டி ஒரு மாட கோயில் கட்டுறாரு. மாட இடம் தான் அது, கோயில் மாதிரி கட்டுறாரு. அங்க ஒரு சிவலிங்கத்தை வைக்கிறார், ஒரு அம்மா. இங்க வந்து அம்மனை தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் சிவனை வைக்கிறார். அவர் தான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு முருகன் சிலையை வைக்கலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வைக்கும் போதுதான் யாரு ரொம்ப சிறந்த சிற்பி அப்படின்னு இருக்கும்போது எப்பவுமே இந்த முருகப்பெருமானுடைய தலத்தை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய சில்ப முனிவர் அப்படின்னு இருக்காரு. ஒரு அற்புதமா சிலை செய்வாரு. அவர் செய்த முதல் சிலை தான் இது. நம்ம பார்த்தது முன்னாடி எண்கண், 3வது சிலையை தான் பார்த்தோம். இனிமேதான் 2வது சிலையை பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சிலை. இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். இது நீங்க போட்டோலாம் எடுக்கலாம். அந்த வடிச்சிருக்க அந்த அழகே யாருமே பார்க்க, நமக்கே பொறாமையா இருக்கும். இப்ப எனக்கே உண்மைதான், அவர் கட்டட விரலை எடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கே ஆசையா இருக்குது. அப்ப ஒரு மன்னனுக்கு இருக்காதா, இவ்வளவு அழகு சிலையை இன்னொரு இடத்துல வைக்கலாமா, நமக்கே தோணும். அப்ப அவருக்கு தோன்றதுல அர்த்தமே இல்ல. இந்த பொறாமை உணர்வுல கோபத்துல கட்டவரலை கட் பண்ணிடுற. அந்த கட்டவரலை எல்லாமே இருக்கும்போது பண்ண சிலை இது. கட்டவரலை எடுத்த பிறகு செய்யற சிலை செய்ததுக்கு அப்புறம் தான் கட்டவரலை கட் பண்றது. இதே மாதிரி வேற எங்கேயும் இருக்க கூடாது, இங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு செஞ்ச சிலை. இன்னொரு புராணத்துல பொருள் வைத்த சேரி அப்படிங்கிறாங்க, பொருள் வைத்த இடம் அப்படிங்கிறாங்க. இந்த சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு சூரபத்மனை சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வராரு இல்லையா, வரும்பொழுது ஏதாவது இந்திரனுக்காக தானே ஹெல்ப் பண்றாரு, தேவர்களுக்கு தானே ஹெல்ப் பண்றாரு. என்னுடைய முருகன் உனக்காக உன் இந்திரலோகத்தை மீட்டு கொடுத்தாரு இல்லையா, வேற இவருக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாய் அப்படின்னு கேக்குற. என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற. அப்போ உன்னோட பொண்ணை தேவயானையை கட்டி கொடுக்குறியா அப்படிங்கிற. உடனே ஓகே சொல்லிடுறார். ஓகே சொல்லும்போது எல்லாம் மாப்பிள்ளை சீர்லாம் இங்க பக்கத்துலதான் அந்த திருவிழிமலையில இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேடி பெண்கள், 1000 சேடி பெண்களை செலக்ட் பண்ணி 1000 தட்டு எடுத்துட்டு வராங்க. அதுல மாப்பிள்ளையோட மாலையை வந்து ஒரு தட்டுல வச்சிருக்காங்க. இவர் வீரபாக விளையாட பாக்குற, ஒரு சின்ன விளையாட்டு பாக்கலாமேன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளையோட தட்டை மட்டும் கொண்டு இங்க வச்சதாக ஒரு ஐதீகம். உடனே மாப்பிள்ளையோட தட்டை காணோம், மணமகனுக்கு தட்டை இதுக்கான மாலையை காணோம்னு தேடும் பொழுது இங்க இருக்கிற சிவபெருமான்
அதனுடைய வில்வ மாலையை மணமகன் மாலை தட்டுல வச்சு ம். அதை கொடுப்பதாக ஒரு ஐதீகம். Okay. அதுக்கப்புறம் இந்த திருமணம் நடந்ததாக ஒரு ஐதீகம். ஓகே. சோ பொருள் அதனாலதான் வைத்த இதற்கு பேரு வந்து பொருள் பொருள் வைத்த வைத்த சேரி. சேரி. அப்படின்னு. ஓகே. சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி சல்ப முனிவர் அவர் வந்து முதலாக மன்னருடைய சொல்லுக்கு கட்பட்டு ஒரு முருகர் சிலையை வந்து தத்ரூபமாக அழகா வந்து நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்த முதலாவது சிலை தான் இது. இந்த சிலை செய்ததற்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முனிவருக்கு வந்து கட்டை விரலை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த தத்ரூப காட்சியை அந்த அழகான முருகர் கோலத்தை நாங்க கண் குளிர பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கோம். ஸோ நீங்க எங்களோட நீங்களும் வாங்க. சல்ப முனிவர் வந்து மன்னர் வந்து சொல்லி முருகர் சிலை தத்ரூபமாக செஞ்சு கட்டை விரலை வந்து எடுத்துட்டாரு மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலையை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாவே அவர் கட்டை விரல் எடுத்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த முருகருடைய சிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயிலுடைய 2 கால்கள் மட்டும்தான் தாங்குது. அவ்வளோ அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம முருகருடைய கையில வந்து பாத்தீங்கன்னா ரேகைகள் அழகா தெரியறது இருக்கும். அது மட்டும் இல்லாம நரம்புகள் அழகா தெரியறதாக இருக்கட்டும். நாங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து ரொம்பவே சூப்பரா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஸோ மேபி நீங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஒரு 10-10:30க்கெல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த அபிஷேகங்கள் வந்து நீங்க ரொம்ப சூப்பரா பார்க்கலாம். எங்களுக்கு இந்த அபிஷேகம், விபூதி மற்றும் சந்தனம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்பவே எனக்கு மனநிறைவாக இருக்கு இந்த தரிசனம். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பயணம் எட்டுக்குடி முருகர் கோவிலை நோக்கி நாங்க பயணிக்க போறோம். ஸோ அங்க சந்திப்போம். ஓகே, அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்குடி. ஸோ இந்த கோவில் நான்காவதா நம்ம வந்து இந்த 6 படை வீடுகள்ல 4வதா நம்ம பார்க்க வந்திருக்கிற ஒரு கோவில். ஸோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்குடி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான கோவில். ஸோ நிறைய பேர் முருக பக்தர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயங்கரமான கூட்டம். ஏன்னா கந்த சஷ்டி விழா ரீசெண்டா தான் முடிஞ்சது. அந்த முடிஞ்ச அடுத்த நாள் தான் நாங்க வந்து வந்திருக்கிறோம். ஸோ அதனாலேயே மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய விசேஷங்கள்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. திருமணமாகட்டும், குழந்தைக்கு மொட்டை எடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்க எட்டுக்குடி முருகன் கோவில்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினான பிளேஸ்ல தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தெப்ப குளத்துக்கு அருகிலேயே இந்த எட்டுக்குடி முருகன் வந்து காட்சி அளிக்கிறாரு. சரி, இந்த முருகன் எப்படிப்பா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு அலங்காரத்துலதான் வந்து இருக்கிறாரு. முகம் வந்து வெண்மை நிறத்திலையும் பூக்களால அலங்கரிக்கப்பட்டு ஒரு சூப்பரான காட்சி வந்து கொடுத்திருந்தாரு. கரெக்டா நாங்க வந்து இந்த தரிசனத்திற்கு வந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சு, அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு சாமி அந்த திரையை விலகும் இல்லையா, அப்படி ஒரு காட்சி எங்களுக்கு அப்படின்னு அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு அற்புத காட்சியை தான் இந்த கோவில்ல வந்து நாங்க தரிசிச்சோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 முருகன் கோவில் வந்து நம்ம தரிசனம் பண்ணியிருக்கிறோம். இதோட இது வந்து 4வது கோவில். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததாக இன்னும் 5, 6வது கோவில்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பயணம் வந்து முடியறதுக்கு பாத்தீங்கன்னா காலை 6:30 மணில இருந்து ஈவினிங் 6:30க்கு டைரக்டா எல்லா கோவில்களும் இந்த 6 கோவில்களையும் கவர் பண்ணிட்டு 6:30க்கு டைரக்டா எங்களை வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டுருவாங்க. அப்படிதான் இந்த பயணம் வந்து இருக்கு. இன்னும் இந்த பயணத்தை பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த கோவிலுடைய வரலாறு பத்தி ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா சத்தியமா எனக்கு தெரியாது. நானும் உங்களை மாதிரி இந்த கோவிலுடைய வரலாறை வந்து ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்து கைடு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒவ்வொரு கோவிலை பத்தியும் ஒவ்வொரு தலத்தினுடைய வரலாறுகளை பத்தியும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயே இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த எட்டுக்குடி முருகர் அப்படிங்கறது கொஞ்சம் பரிச்சயமான கோவில் தான். முருகரோட பக்தர்கள் அப்படின்னா இந்த கோவிலும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஒரு கோவில் தான். இந்த கோவிலுடைய வரலாறு எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொறவாச்சேரி அப்படிங்கிற இடத்துல முதல் கோயிலை பண்ணாரு.
ரெண்டாவதா கட்டவரில் எடுத்துட்டாங்க இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறம் முருகனுடைய உத்தரவு பேர்ல இன்னொரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது இந்த எட்டுக்குடிக்கு வராரு. எட்டுக்குடியில ஒரு முருகன் சிலை செய்யறாரு. அதாவது ஒரு கட்டவரில் எடுத்துட்டா மிச்சம் 4 விரல் 4 நாள் 8 விரல் தானே. இந்த 8 விரலால அந்த முருகப்பெருமானை செஞ்சதுனால இதுக்கு எட்டுக்குடி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த ஏரியா ஃபுல்லா எட்டி மரங்கள் தான் இருந்ததாம். ஓகே. எட்டி மரங்கள். அந்த எட்டி மரங்கள் இருந்ததுனால இங்க இருக்கிற ஒரு ஸ்தலம் எட்டுக்குடி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு அந்த முத்தரச சோழன் வந்தார் இல்லையா, இந்த இவ்வளவு அழகா இருக்கா இந்த முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு வராரா, கோவத்துல வராரு. வந்துட்டு அந்த முருகனை பார்த்த உடனே இந்த பறவை அந்த மயில் இருக்கு பாத்தீங்களா, அது பறக்குதான், பறக்கிற மாதிரி இருக்கான். டக்குன்னு எட்டிப்புடி எட்டிப்புடின்னு சொன்னாராம். எட்டிப்புடி அப்படின்னா எட்டுக்குடி. டக்குன்னு அது காலை பிடிச்சது விண்ணம் ஆயிடுச்சான். அந்த அதனால உடனே இங்கேயே அந்த மயில் தங்கிடுச்சு அந்த இது. இல்லைன்னா அவருடைய உயிர்ப்பித்து பறந்தே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமா சொல்றாங்க. இந்த மாதிரி 3 விதமான கதைகள் சொல்றாங்க. இந்த 3 விதத்துல எப்படி இருந்தாலுமே இந்த எட்டுக்குடி முருகன் நமக்கு இங்க இருந்து அஷ்டலட்சுமிகள் சொல்றோம்ல, அது வாசம் செய்யற இடமா. இதுக்குள்ள நம்ம வந்துட்டு போயிட்டாலே சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே நல்ல ரிச்சா இருப்பாங்க. எல்லாரும் ஃபாரின்ல தான் இருக்காங்க. இங்க வந்து அன்னதானம் பண்றவங்க, அபிஷேகம் பண்றவங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்தாங்க, ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இதுக்காக அன்னதானம் வெளியில போகவே மாட்டாங்க. செக்கு வந்துகிட்டே இருக்கு ஃபாரின்ல இருந்து. அந்த மாதிரி இந்த எட்டுக்குடி தலத்தை கிட்டா அந்த மயில் வாகனத்துல போறாரு பாத்தீங்களா, அது மாதிரி நம்ம பிளைட்ல பறப்போம். யாராவது ஃபாரின் போகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டோம்னா ஃபாரின் பறப்போம். வெளிநாடு பயணம் இங்க வரலாம். ஏன்னா இப்ப அது தத்ரூபமான உண்மை. ஏன்னா சிங்கப்பூர் மலேசியா அந்த நோட்டை எடுத்து பாத்துருக்கோம் நாங்க. சிங்கப்பூர் மலேசியா துபாய் இப்படிதான் நிறைய பேர் வந்து இருக்காங்களே தவிர இவ்வளவு அன்னதானம் நடக்கிறதே தவிர வேற அதை பார்த்தாலும் நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சு எல்லாரும் மாறினதான் இருக்காங்க. வன்மிகி முனிவர் அப்படிங்கிறவருடைய தல விருட்சம் வந்து இருக்கு. அதற்கு காரணம் ஏதாவது சொல்லுங்க. இந்த முனிவர் தான் வந்து இந்த எட்டுக்குடி முருகனை வந்து பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப வடமடங்கி வழிபாடு இருக்கிறாரு. அவர் தான் இந்த மாதிரி இந்த 8 விரல்களெல்லாம் பண்ணது அப்படிங்கிற அந்த தல வரலாறு எல்லாம் வந்து அவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாரும். வன்மீகி முனிவர் அப்படின்னு பேர் இவருக்கு. சில பேர் அதை வால்மீகி முனிவர்னு பேசிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிறது வன்மீகி சித்தர். அது பேர் வால்மீகி முனிவர். இந்த தொட்டில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அது குழந்தை வர இல்லைன்னா இங்க வந்து தொட்டில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்பெஷல். என்னன்னா குழந்தை இல்லைன்னு வந்தாங்கன்னா தேன்ல அபிஷேகம் பண்ண சொல்றாங்க. அந்த தேனை வலிச்சு எல்லாருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை உண்மையிலேயே பிறந்துருது. அந்த தேன் சாப்பிட்டா பிறந்துருது. அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த முருகனுக்கே தத்தம் கொடுத்துறாங்க. தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் திருமணத்துக்கிட்ட தான் வாங்குறாங்க. திருமணத்துக்கிட்ட தென்னம்பிள்ளைய கொடுத்து அப்புறம் தான் பிள்ளைய வாங்கிக்கிறேன், முருகன் தத்தம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. தத்தம் கொடுத்துறாங்க. தென்னம்பிள்ளைய கொடுத்துதான் தான் பிள்ளைய வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இந்த கோவில்ல. இன்னொன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நாக்கரத்தான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. நாக்க அறுத்துக்கிற பரம்பரை இருக்கு இந்த ஏரியால. இந்த 18 பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 18 பட்டியில நாக்கரத்தான் பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கான். அவங்க இந்த முருகன் மேல அதீத பக்தி. அவங்க என்ன பண்றாங்க, இந்த முருகன் நான் என்ன சொன்னாலும் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் காவடி எடுத்துட்டு வரும்போது ஒரு இதுல தண்ணி எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து அந்த முருகனுக்கு போகும்போது தண்ணி பாலா மாறிடும் அப்படின்னு சேலஞ்சு போட்டு வர்றாரு. முருகன் செஞ்சிருவாரு நம்பிக்கையில. வந்து பார்த்தா தண்ணியாவே இருக்கான். அவருக்கு உடனே டென்ஷன் ஆயிடுது. நான் வேண்டி நீ செய்யலையா அப்படின்னு நான் சொல்லு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நாக்க போய் கட் பண்ணிடுறான். அந்த நாக்க கட் பண்ணிக்கிறாரு. கட் பண்ண ரத்தம் கொட்டுது. அது வந்து ரத்தம் கொட்ட ரத்தமே வரலையா, ஆனா நாக்கு வளர்ந்துருச்சான். இந்த இடத்துல அது தத்ரூபமா நடந்ததுன்னு சொல்லி அந்த பரம்பரை இன்னமும் இருக்காங்க. 18 பட்டிக்குள்ள இருக்காங்களாம். அந்த 18 பட்டியில ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் நாக்கரத்தான் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாலாபிஷேகம் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான நிறைய விஷயங்களை அவர் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. நிறைய பேருக்கு எட்டுக்குடி தலைமை இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு எட்டல. நம்ம எட்ட வைக்கணும் அப்படிங்கறது நம்ம இந்த இதோடைய நோக்கம். அதனால அத நம்ம பாத்துக்கிட்டு வரோம். கண்டிப்பாக. சோ அடுத்ததான் 4வது கோவில் எட்டுக்குடிக்கு வந்தாச்சு. 5வதாக நம்ம எந்த கோவில் போறோம்? நம்ம சுவாமி மலை போறோம். இங்க நம்ம கும்பகோணமே திருப்பி போறோம். கும்பகோணம் போய் சுவாமி மலைக்கு போறோம். சுவாமி மலைக்கு போகும்போது மட்டும் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எப்படி ஒரு மீனிங் கேக்குறாரு. அவரு குருவாக இருந்து அப்பா வந்து பொள்ளையிட்ட கேட்பார். அதனால அவருக்கு பேர் தகப்பன் சாமி அப்படின்னு பேரு. அவரு வந்து இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார். அது அங்க போகும்போது நம்ம அதை கண்டிப்பாக மேம். சோ வந்து 6 படைகள்ல மிகவும் அற்புதமான படைகள்ல ஒண்ணுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவாமி மலை. சோ அதை நோக்கிதான் நம்ம அடுத்த பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பம்சம் வந்து சொல்லியிருந்தாங்க.
வெளிநாடு போகணும், நான் வெளிநாடு வேலைக்கு போகணும், அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபாரின் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற கனவுகள் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ நிச்சயமாக அது என்னுடைய வேண்டுதல் வந்து எங்கேயுமே நிறைவேறல அப்படின்னா தாராளமாக இங்க வந்து எட்டுக்குடி முருகர்கிட்ட நீங்க தாராளமா வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வந்து எல்லா முருகரும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கோம். திருச்செந்தூர் ஆகட்டும், பழனி ஆகட்டும். இந்த கோவில்கள்லாம் வந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தை வரம் நிச்சயமாக முருகர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி இங்கேயும் எட்டுக்குடி முருகர் கோவில்ல குழந்தை வரம் வேண்டி தொட்டில்கள் கட்டுற பழக்கமும் இங்க இருக்கு. அதனுடைய புகைப்படமும் நாங்க உங்களுக்கு பதிவிடுறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மூலவரை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா அங்கே மேலேயே போர்டு வச்சிருக்கிறாங்க, மூலவரை வந்து கேமரால எடுக்க கூடாது அப்படின்னு. சோ கண்டிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னா மன நிறைவோட ஒரு திருப்திகரமான ஒரு தரிசனம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்து சுவாமி மலையை நோக்கி நம்மளோட பயணம் தொடரட்டும்.